முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவ மாணவர் ஒருவர் சிகிச்சையின் பின் விளைவுகளால் உயிரையே இழந்திருக்கிறார். அதிக தலைமுடி கொண்ட தோற்றத்தை விரும்பிய இளைஞரின் இந்த பரிதாப முடிவுக்கு காரணம் என்ன? வழுக்கை என்பது மன நிம்மதியையும் எதிர்காலத்தையும் பறிக்கும் தலைப்போகும் பிரச்சனையா என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இவர்களின் துக்கத்திற்கு யாராலும் ஆறுதல் சொல்ல முடியாது. அரசு பேருந்து நடத்துனராக இருந்து ஓய்வு பெற்ற பாண்டியராஜ், ஆரம்ப மருத்துவமனையில் பகுதி செவிலியராக இருந்து ஓய்வு பெற்ற ஜோஸ்பின், இருவர் வடிக்கும் கண்ணீர் அவர்களின் துயரத்தை அணுவளவும் குறைக்கவில்லை. ஹவுஸ் சர்ஜனாக இருந்த மகன் மருத்துவராகி வைத்தியம் பார்க்கும் கனவிலிருந்த இவர்களின் மனதை நொறுக்கிவிட்டு சந்தோஷ் கடந்த மாதம் காலமானார். எந்த நோய் நொடியும் இல்லாத 22 வயது சந்தோஷின் உயிரை பறிக்க காரணமாக அமைந்தது அவரது தலைமுடி. குறைந்த அளவு முடியால் அதிக உளைச்சலுக்குள்ளான சந்தோஷ் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின் ஏற்பட்ட பக்க விளைவுகளால் காலமானார். அழகு பிள்ளை கொஞ்சவே நான் அவனை மயில குட்டின்னு கொஞ்சம் வளர, அவ்வளவு அழகுமா, அவ்வளவு கலரு இல்லை, கொஞ்சம் முடிக்கு போய் வச்சு உயிர் போயிடுச்சு. என் பிள்ளையோட உயிர். எந்த பசங்களும் அந்த முடிவுக்கெல்லாம் வரக்கூடாதுமா, விளம்பரத்தை பார்த்தெல்லாம் வரக்கூடாது. ஒரு MBBS ஹவுஸ் சர்ஜன் ஸ்டூடெண்டே ஏமாந்துட்டாப்லையம்மா. பாதுகாப்பில்லாத முறையில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஊசிகளை பயன்படுத்துவதும், தேவைக்கு அதிகமான அல்லது ஒவ்வாமையை உண்டாக்கும் மருந்துகளை பயன்படுத்துவதும் உயிருக்கே ஆபத்தாக அமைந்துவிடும் என்கிறார்கள் மருத்துவர்கள். அதாவது அறுவை சிகிச்சையின் போது சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீடிங் வரலாம், இரத்த கசிவு இருக்கலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், ஸ்வெல்லிங் வரலாம். ஸ்வெல்லிங் என்பது தலையை சுற்றி வீக்கம், ஃபோர்ஹெட் அண்ட் அரவுண்ட் த ஐஸ் வீக்கம் வரலாம். தட் இஸ் கால் பிளாக் ஐ, கண்ணை சுற்றி கருப்பாக மாறிவிடும். இது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அடுத்து தலை மறுத்து போகலாம், அரிப்பு ஏற்படலாம். அப்போ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தடுக்கிறதுக்காக சில ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கப்படும். அந்த ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் ஒத்துக்கலனா கூட பேஷண்ட் இறப்பு நேரிடலாம். முடியுதிரும் பிரச்சனை இருக்கும் பலரும் வழுக்கையோடு வாழ்க்கையும் தொலைந்து விட்டதாகவே கருதுகிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் வழுக்கை ஒரு பிரச்சனையே இல்லை என்பதை உணர்ந்து வாழ்ந்து காட்டியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ரொம்ப 10 வருஷமா ட்ரை பண்ணேன் கல்யாணத்துக்கு, ஆனால் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக எனக்கு கிடைச்சது ஒரு பொண்ணு. அது அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணி நீங்கள் லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். நேச்சுரல் இஸ் நேச்சுரல்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது சரி அதுவே நிரந்தரம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு, அதனால் அப்படியே ஆஸ்யூஷுவல் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு உண்டான ரீசன் சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். தலைமுடி உதிர்வு பிரச்சனை ஆண் பெண் இருபாலருக்கும் இயல்பானதுதான். சிலருக்கு பரம்பரையாக ஹார்மோன் பிரச்சனையால் வழுக்கை ஏற்பட்டு விடுகிறது. அதற்காக வாழ்க்கையே பறிபோய் விட்டதாக முடங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதே நிதர்சனம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.